பாருடா, என்னோட பேபி அவளோட சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்துல என்கிட்ட சரண்டர் ஆக ஆரம்பிச்சிட்டா என்று மனதிற்குள் நினைத்தவன் சிரித்துக்கொண்டே அவளது கண்கட்டை அவிழ்த்து விட்டான். பார் பேபி, இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ். உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லு என்று அவன் கேட்க, மெதுவாக தன் கண்களை திறந்து தன் முன்னால் இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான அந்த அழகிய ஆர்டிபிஷியல் தீவை பார்த்தவள் கண்ணிமைக்க மறந்து போனாள். அந்த தீவின் அழகு அவள் மனதை கொள்ளையடித்தது. பேச வார்த்தையின்றி வாயடைத்து போனாள். அங்கிருந்த ஆர்டிபிஷியல் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் ஜில்லென்ற தண்ணீரும் அந்த குளிர் காற்றும் அவள் உடலை சிலிர்க்க செய்தது. அங்கிருந்த பல வண்ணப்பூக்கள் அவள் முகத்தில் புன்னகையை பூக்க வைத்தது. திடீரென ஏதோ யோசித்தவள் குழப்பமான முகத்துடன் அவன் பக்கம் திரும்பி, விக்ரம், நீ என்கிட்ட எதுவும் சீட் பண்றியா என்ன? நிஜமாவே இதுதான் என்னோட சர்ப்ரைஸா, இல்ல என்னை ஏமாத்தணும்னு கூட்டிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கியா என்று கேட்க, ஏன் பேபி, எப்பவுமே என் மேல நம்பிக்கை வராதா? நான் உனக்காக இதை எவ்வளவு ஆசையா ரெடி பண்ண தெரியுமா? நீ இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லாம இப்படி கொஸ்டின் கேட்பன்னு நான் எதிர்பார்க்கல என்று மிகவும் ஏமாற்ற முகத்துடன் சொன்னான். அவனது இந்த ஏமாற்றமான முகத்தை பார்த்த சுரபியின் மனதிற்குள் ஏனோ கஷ்டமாக இருந்தது. பிறகு அவனை சமாதானப்படுத்தும் விதமாக அவனிடம், ஐயோ அப்படியெல்லாம் இல்ல விக்ரம், இந்த ஆர்டிபிஷியல் தீவு பார்க்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர்றது சகஜம்தான். ஏன்னா இதை வாங்கி ரெடி பண்ணி இந்த அளவுக்கு இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்றதுக்கு எவ்வளவு காசாகும் தெரியுமா? அந்த காசெல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது சொல்லு பாப்போம். அதனால தான் அப்படி கேட்டுட்டேன், நீ எதுவும் தப்பா நினைக்காத என்று சொன்னாள். ஐயோ பேபி என்று சொல்லி அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளியவன் சிரித்துக்கொண்டே அவளிடம், எதுக்காக பேபி நீ இந்த மாதிரி பணம் அது இதுன்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? உன் கையில நான் உனக்கு ஒரு அழகான விஷயத்தை கொடுத்துருக்கேன். அந்த அழகான விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அது மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ சொல்ல போற அந்த ஒரு வார்த்தையில தான் என் சந்தோஷமே இருக்கு என்று அவன் சொல்ல, அவளும் சிரித்துக்கொண்டே, விக்ரம், எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இப்ப நான் நின்றுட்டு இருக்க இந்த இடம் எனக்கு உண்மையாவே நான் ஒரு ஐலாண்ட்ல இருக்க ஃபீலை கொண்டு வருது. பிகாஸ் இது கிரியேஷன் எல்லாமே அப்படியே பக்காவா ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பிளேஸோட அழகு எப்படி வர்ணிக்கிறதுன்னு வார்த்தையால சொல்ல தெரியல. பிகாஸ் இந்த அழகை வர்ணிக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு நாலேஜ் இல்லை விக்ரம். சிம்பிள் அண்ட் சூப்பரா சொல்லணும்னா, ஐ லைக் திஸ் பிளேஸ், லைக் திஸ் சோ மச். அதுவும் இந்த இடம் எனக்கு சொந்தம்னு நினைக்கிறப்போ என்னோட சந்தோஷம் வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது என்றவளின் முகம் முழுவதும் புன்னகையால் நிறைந்திருந்தது. அந்த சிரிப்பை பார்த்த விக்ரமிற்கு மனதிற்குள் மீண்டும் ஒருவித மயக்கம் தோன்றியது. தன்னையும் மீறி அவளது கைகளை மெதுவாக பற்றியவன், உன் முகத்துல இப்ப தெரியுதுல பேபி ஒரு சிரிப்பு. இந்த சிரிப்பு பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணேன். இப்போ என்னோட மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷம் எப்பவுமே என் மனசுல நிலைச்சிட்டே இருக்கணும்னா உன் முகத்துல இப்ப இருக்கிற சிரிப்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தடையா யாரு வந்தாலும் நான் அவங்கள உயிரோடவே விட மாட்டேன். என்ன பண்ணியாவது உன் முகத்துல சிரிப்பு மட்டும் நான் வர வச்சுட்டே தான் பேபி இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவளை கண்ணிமைக்காமல் பார்க்க, அவனது இந்த வார்த்தை அவளை ஏதோ செய்தது. அவளது மனதை நிலை குலைய வைத்தது. அவள் ஒரு இனம் புரியாத இம்சையான அழகிய உணர்வு தோன்றியது. வெட்கத்துடன் சிரித்து கொண்டே அவளும் தன்னை மறந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த இடத்தில் உள்ள பறவைகள் அனைத்தும் மரக்கிளைகளில் அங்கும் இங்கும் தாவி தங்கள் கீச் குரலால் பாட்டிசைக்க, நீர்வீழ்ச்சியின் சத்தம் அந்த பாடலுக்கு இசையமைக்க, அந்த இயற்கை சங்கமத்தின் அழகிய தருணத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் வாய்மொழி வார்த்தையால் காதலை பரிமாறிக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களது பார்வை காதல் பரிமாற்றத்தின் ஒரு துவக்கம் போல்தான் இருந்தது. புருஷோத்தமன் கம்பெனியில் டைரக்டிங் மேனேஜராக இருந்த பொழுது பிருந்தாவனத்தில் ஒரு வில்லாவை அந்த கம்பெனி அவளுக்கு பரிசாக கொடுத்தது பொய் என்றும் அதை தனது சொந்த செலவில் விக்ரம் தான் வாங்கி இருக்கிறான் என்பதை சில நாட்களுக்கு முன்புதான் சுரபி தெளிவாக தெரிந்து கொண்டாள். இப்பொழுது இந்த ஆர்டிபிஷியல் தீவையும் இவன் தனக்கு வாங்கி கொடுத்திருப்பதை நினைத்து அவன் தன்மேல் வைத்திருக்கும் பாசத்தை உணர்ந்தவள் அவனிடம் என்ன பேசுவது ஏது சொல்வது என்று தெரியாமல் வாயடைத்து போய் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தாள். அதன் பின் சிறிது நேரம் கழித்து நேரமாகிவிட்டதை உணர்ந்தவன் சுரபியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். நேராக அவளை பிருந்தாவன் வில்லாவில் இறக்கிவிட்டவன் அதன் பின் மீண்டும் தீவிற்கே வந்தான். நம்ம பேபி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
பட் விதி சதி செய்யுதேடா விக்ரம் என்று நினைத்தவாறு கார்டனில் அமர்ந்திருக்கும் விக்ரமிற்கு பிளாக் டீயை கொண்டு வந்து அவன் முன் வைத்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்தான் ராக்கெட் ராஜா. அந்த பிளாக் டீயை எடுத்து குடிக்க ஆரம்பித்தவன் அவனிடம், என்ன ராக்கெட் ராஜா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா லத்தீன் ஃபேமிலி பத்தி என்று கேட்க, உடனே தனது கையில் வைத்திருந்த ஃபைலுக்குள் இருந்து ஒரு சில போட்டோக்களை அவனிடம் கொடுக்க அதை பார்த்த விக்ரம், இப்ப வர உனக்கு இந்த போட்டோஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கா, வேற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கவே இல்லையா ராஜா என்று சிறிது எரிச்சலாக கேட்டான். விக்ரம் சார், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த லத்தீன் ஃபேமிலியோட தலைவன் மட்டும் எங்க இருக்கான்னு இப்ப வர எதுவுமே தெரியல. நம்ம அவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட் வச்சு அவங்களோட கம்பெனிஸ் அண்ட் அதுல இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூண்டோட அழிச்சோம். அது எல்லாமே எவ்வளவு காசு வரும்னு கரெக்டா கேட்டா கிட்டத்தட்ட அவங்களோட அமௌண்ட்ல $100 மில்லியன் வரும். அந்த அளவுக்கு அமௌண்ட் மதிப்புள்ள சரக்குகளை நாம அழிச்சோம். அந்த தலைவன் இன்னும் வெளியே வராம தான் இருக்கான். அன்னைக்கு அந்த பாம் பிளாஸ்டுக்கு அப்புறமா நம்மளை தேடி வந்தவங்களை பிடிச்சி விசாரிச்சதுமே அவன் எங்க இருக்கான் அப்படின்ற டீட்டெயில் சரியா தெரியல. நானும் என் சைட்ல இருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிளியரா கிடைக்கவே மாட்டேங்குது விக்ரம் சார் என்று சொன்னவன் மனதிற்குள் குற்ற உணர்ச்சியுடன் தலையை குனிந்து கொண்டான். அவனது இந்த பதில் விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது. இந்த பிரச்சனையால் சுரபியுடன் நேரத்தை செலவிட முடியவில்லை என்பதாலோ இல்லை, இதுவரை அந்த தலைவனை பற்றி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவே இல்லையே என்பதாலோ தெரியவில்லை. ராக்கெட் ராஜாவின் இந்த பதில் விக்ரமிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. உடனே கோபமானவன், என்ன ராக்கெட் ராஜா நீ, நான் இந்த பொறுப்பு மொத்தத்தையும் உன்னை நம்பி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனா நீ இத்தனை நாள் டைம் எடுத்தும் இப்ப வந்து இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கலன்னு கூலா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எதுவும் எனக்கு தெரியாது. நான் இன்னும் உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த லத்தீன் குடும்பத்தோட தலைவனை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஆகணும். இல்லனா ஆரம்ப காலத்துல நீ என்கிட்ட பார்த்த அந்த கோபமான விக்ரம பாக்குற மாதிரி இருக்கும் என்று சொல்லி முடிக்க, அதுக்கு அவசியமே இருக்காது விக்ரம் சார். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 நாளைக்குள்ள நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி வருவேன் என்று சொன்னவர் மிகவும் மன வருத்தத்துடன் அங்கிருந்து கிளம்பி போனார். அதே சமயம் விக்ரமிற்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கை போய்விடக் கூடாது என்பதில் மிகவும் உறுதியாகவும் இருந்தார். மறுநாள் பொழுது விடிந்ததும் தீவில் இருந்து கிளம்பிய விக்ரம் நேராக மகாபலிபுரம் நோக்கி சென்றான். அங்குதான் லத்தீன் குடும்பம் தங்களது A1 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் செய்திருந்தனர். அதே சமயம் நந்தகுமாரும் அங்குதான் தனது உலகளாவிய திட்டத்தை அமல்படுத்த போவதாக முடிவு செய்து அதற்கு மகாபலிபுரத்தில் தான் பிள்ளையார் சுழியிட முடிவு செய்திருந்தார். அது மட்டும் இல்லாது அங்கு மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஸ்டுடியோ ஒன்று நந்தகுமாரின் பொறுப்பில் இருந்தது. ஆனால் இது முழுக்க முழுக்க விக்ரமுக்கு சொந்தமான ஒரு ரகசிய சொத்தாகும். மகாபலிபுரத்தில் உள்ள மிகவும் பழமையான கட்டடங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவையாகவும் அதே சமயம் புகழ் பெற்றவையாகவும் இருந்து வருகின்றன. இப்பொழுது அந்த கட்டிடங்கள் அனைத்தையும் மறு வடிவமைப்பு செய்யும் திட்டம் சில நாட்களாக பரபரப்பாக பேச்சில் இருந்தது. ஆனால் லத்தீன் குடும்பமும் நந்தகுமார் குடும்பமும் அந்த மறு வடிவமைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றனர். இப்பொழுது அந்த இடம் முழுவதும் இந்த பேச்சுதான் காரசாரமாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மகாபலிபுரம் வந்து சேர்ந்த விக்ரம் அங்கே இருக்கும் தனது ஸ்டுடியோவில் 28வது ஃப்ளோருக்கு சென்று அந்த ஃப்ளோரில் இருந்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சென்னையும் அவனது கண்களுக்கு தேனீ கூட்டம் போல் தெரிந்தது. சென்னை மொத்தத்தையும் தன் கண்களால் அளவிட்டு கொண்டிருந்த பொழுது அவனது பாக்கெட்டில் இருந்த போன் ஒலித்தது. எடுத்து பார்க்க அதில் நந்தகுமாரின் பெயர். மகாபலிபுரம் வந்து சேர்ந்த விக்ரம் அங்கே இருக்கும் தனது ஸ்டுடியோவில் 28வது ஃப்ளோருக்கு சென்று அந்த ஃப்ளோரில் இருந்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த சென்னையும் அவனது கண்களுக்கு தேனீ கூட்டம் போல் தெரிந்தது. சென்னை மொத்தத்தையும் தன் கண்களால் அளவிட்டு கொண்டிருந்த பொழுது அவனது பாக்கெட்டில் இருந்த போன் ஒலித்தது. எடுத்து பார்க்க அதில் நந்தகுமாரின் பெயர் டிஸ்பிளே ஆனது. சொல்லுங்க நந்தகுமார், என்ன விஷயம் என்று கேட்க, விக்ரம் சார், உங்களை பார்க்க லால் ஃபேமிலி குயின் சௌந்தர்யா வந்திருந்தாங்க. அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க என்று சொன்னதும் அதை கேட்ட விக்ரமிற்கு ஷாக் ஆனது. என்னது, சௌந்தர்யாவா? அவ எதுக்காக என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறா? அன்னைக்கு தான் லிசா கூட ப்ராப்ளம் வந்தப்பவே நான் என்னை பத்தி அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. நான் ஒரு கற்பு கரசன், என் மனசுல என் பேபி சுரபியை தவிர வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு. அப்புறம் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி இந்த குட்டி எதுக்காக எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா என்று யோசித்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க எதிர்முனையில் இருந்த நந்தகுமார், சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களை தேடி சௌந்தர்யா இங்க வந்திருந்தாங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஆன்சர் பண்றதுனே தெரியல.
அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் என்று சொல்ல, இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இதுக்கு ஒரு வழி கட்டியே ஆகணும் என்று யோசித்தவன், சரி நான் அவளை சொல்ற இடத்துக்கு வர சொல்லு என்று ஒரு லொகேஷனை சென்ட் செய்த விக்ரம் அங்கிருந்து கிளம்பினான். நேராக ஒரு ஹோட்டலின் முன் இறங்கியவன் ஹோட்டல் உள்ளே சென்று அமர்ந்திருந்தான். அங்கே காதல் ஜோடிகள் இருவர் ஒரு பக்கம் ஜூஸ் குடித்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் 4 பேர் ஃபேமிலியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கமோ சர்வர்ஸ் அங்கும் இங்கும் பரபரப்பாக இயங்கி அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கி கொண்டிருந்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவாறு அமர்ந்திருந்த விக்ரமிற்கு நேரம் போனதை தவிர சௌந்தர்யா வந்த பாடில்லை. என்ன நம்மள வர சொல்லிட்டு இவை இன்னும் வராம இருக்கா என்று யோசித்தவன் போனை எடுத்து அவளுக்கு கால் செய்ய ரிங் போகவே இல்லை. போன் பண்ணா ரிங் போக மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ மனசுல? இங்க வர வச்சு வேடிக்கை பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்காளா என்று எரிச்சலானவன் அங்கிருந்து கிளம்ப போன சமயம், நீங்க மிஸ்டர் விக்ரம் தானே என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சத்தம் கேட்ட பக்கம் திரும்பி பார்க்க, அங்கே அவன் முன் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். நீங்க மிஸ்டர் விக்ரம் தானே என்று அந்த பெண் மீண்டும் அதே கேள்வியை கேட்க, விக்ரம் ஆமாம் என்பது போல் கண்களால் பதில் அளித்தான். கொஞ்சம் உட்காந்து பேசலாமா என்று அந்த பெண் கேட்க, யார் நீ? நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும் என்று விக்ரம் கேட்க, அவனது இந்த பேச்சு அந்த பெண்ணிற்கு கோபத்தை வரவைத்தது. யாருடா அவன்? இவனுக்கு பொண்ணுங்க கூட பேச தெரியுமா தெரியாதா என்று மனதிற்குள் நினைத்த விஷாலினி அவனிடம், என்ன விக்ரம், உனக்கு முன்ன பின்ன பொண்ணுங்க கூட பேசி பழக்கமே இல்ல போல, பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா என்று கேட்டாள். ஏமா, பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்குன்னு தனியா ஏதாவது டிக்ஷனரி கடையில விக்கிறாங்களா என்ன என்று கேட்டான் விக்ரம். உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவ்வளவு அழகான பொண்ணு வந்து பேசுறப்போ எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் நார்மலா பேசு. இவ்வளவு திமிரா பேசினா யாருமே உன் பக்கத்துல வரவே மாட்டாங்க என்று அவள் சொல்ல, எந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று அவனும் அவளுக்கு திமிராக பதில் சொன்னான். யாருடா அவன்? நான் ஏதாவது இவங்கிட்ட பேசி இவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா, இவன் என்னடானா பேசுற எல்லாத்துக்குமே எதிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்னால இவன் கூட பேசி நம்மளால சமாளிக்க முடியாதுடா சாமி என்று மனதிற்குள் யோசித்த விஷாலினி அவன் முன் தன் 2 கைகளையும் கூப்பி, எப்பா சாமி போதும், நாம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல எனக்கு மண்டை சூடாகி வெடிச்சிரும். சோ சீக்கிரமா நான் யாரு எதுக்காக இங்க வந்த அப்படின்றத சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிடுறேன் என்று சொன்னவள் விக்ரமிடம் கை நீட்டி தன்னை பற்றி சொல்ல தொடங்கினாள். ஐ எம் விஷாலினி, சௌந்தர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ உங்களை பாக்குறதுக்காக என்ன அனுப்பியிருக்கா என்று சொன்னதும் விக்ரமிற்கு மேலும் அதிர்ச்சி. என்னது, என்ன பாக்குறதுக்காக சௌந்தர்யா தான் இவளை அனுப்பி வச்சாளா? எதுக்காக இவளை அனுப்பியிருக்கா? அவதான வரன்னு சொன்னா, என்னதான் பிரச்சனை இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்று யோசித்தவன், இங்க பாருங்க, என்ன மீட் பண்ணணும்னு சொன்னது சௌந்தர்யா தான். அதை விட்டுட்டு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எனக்கு உங்க கூட பேசணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல, நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப போக, மிஸ்டர் விக்ரம் ஒரே நிமிஷம், சௌந்தர்யாவால இப்ப இங்க வர முடியாது. அவ இப்போ ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா, அதனாலதான் அவ என்னை இங்க அனுப்பியிருக்கா என்று விஷாலினி சொல்ல, அதை கேட்டு குழம்பியவன் சேரில் அமர்ந்தான். ஆமா, நீ எதுக்காக சௌந்தர்யாவோட லைஃப்ல வந்து அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க என்று அவள் கேட்க, என்னது, நான் சௌந்தர்யா வாழ்க்கையை கஷ்டப்படுத்திட்டு இருக்கனா? என்ன உளறிட்டு இருக்க நீ என்று கோபமாக கேட்டான் விக்ரம். ஆமா இல்லையா பின்ன, நீ தான் அவள் லைஃப்ல வந்து அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, அதான் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல என்று அவள் கேட்க, நீ என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் என்று அவளை வான் செய்வது போல விரல் நீட்டி மிரட்டினான் விக்ரம். என்னது, இது உன்னோட தனிப்பட்ட பர்சனல் விஷயமா? இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க சௌந்தர்யா எனக்கு ரிலேஷன் ஆக போறா. அப்படி இருக்கப்போ அவளை பத்தி நான் உன்கிட்ட பேச வந்தா உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிடுறேன்னு சொல்றியா என்று அவள் மிரட்டலாக கேட்க, யாருடா அந்த பைத்தியம் காலிலே வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்த விக்ரம் அவளிடம் வேண்டா வெறுப்பாக, இங்க பாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பார்த்தாலே ஏதோ கத்தால காட்டுக்குள்ள நட்டாத்துல விட்ட மாதிரி இருக்க. அவ எதுக்காக உன்னை இங்க அனுப்புனா? ஒழுங்கா சொல்லிட்டு கிளம்பு, இல்ல இப்படியே ஏதாச்சும் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்த, அடிச்சு மூஞ்ச உடைச்சு பல்ல கையில கழட்டி கொடுத்துருவேன் பாத்துக்கோ என்று மிரட்டினான் விக்ரம். ஏண்டா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ என்னையே மிரட்டுவ? என்ன நீ அடிச்சிருவியா? அவ்வளவு தைரியம் இருக்குதா உனக்கு என்று விஷாலினி கேட்க, கரெக்ட், நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். உன்னை நான் மிரட்டக்கூடாது. இந்த மாதிரி உன்னை என்கிட்ட பேச சொல்லி அனுப்பி விட்டுருக்கா பாரு, அவளை சொல்லணும். அவ பார்க்க மட்டும்தான் ஆளு ரொம்ப அழகா இருக்கா போல, மற்றபடி மண்டையில மசாலா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சிரித்து கொண்டே நக்கலாக சொன்னான் விக்ரம். உனக்கு வாய் ரொம்ப அதிகண்டா. அவளை உன் தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே நீ அவளை இவ்வளவு கேவலமா பேசுற. உன்னையெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல.
அதான் உனக்கு கல்யாணம் ஆகி கண்ணுக்கு அழகா உன் முன்னாடி ஒரு பொண்டாட்டி இருக்கால, காசுக்காக அவளை ஏமாத்திட்டு அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்ற மாதிரி அவ கூட போலியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படி இருந்து நீ எவ்வளவு தைரியம் இருந்தா சௌந்தர்யாவையும் ஏமாத்தி காசுக்காக அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்ப? உனக்கு தேவை பணம் தானே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன் என்று சொன்னாள் விஷாலினி. என்னது பணமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்று அவன் கேட்க, ஏய் ரொம்ப நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும். பணத்துக்காக தான் நீ சௌந்தர்யாவை ஏமாத்தி அவ கூட பழகிட்டு இருக்கின்ற உண்மை எல்லாருக்கும் தெரியும் தானே. உனக்கு தேவைப்படுற பணம் எவ்வளோன்னு சொல்லு, நான் தரேன். அதை வாங்கிட்டு ஒழுங்கா சௌந்தர்யாவை விட்டு போயிடு. இனிமே அவள் லைஃப்ல வரவே வராத. ஏன்னா என்னோட தம்பி ஜேம்ஸ் சௌந்தர்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னும் கொஞ்ச நாள் அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதனால சொல்றேன், நீ அவளை விட்டு போயிடு என்று விஷாலினி சொல்ல, விஷாலினி ஜேம்ஸ் பேர் இடிக்குது. ஒருவேளை நானும் லிசாவோ மாதிரி இருக்குமோ என்று யோசித்த விக்ரம் அதன் பின் அவள் எதற்காக இங்கே வந்திருக்கிறாள் என்ற காரியத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டான். கண்டிப்பா சௌந்தர்யா இந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்க வாய்ப்பே கிடையாது. இவளோட தம்பி சார்பா பேச வந்திருக்கா. ஆனா சௌந்தர்யா தான் இதை பத்தி பேச அனுப்பியிருக்கான்னு என்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த குட்டி ரொம்பவே பலே கில்லாடியான ஆளுதான் போல என்று நினைத்த விக்ரமுக்கு அவளை கண்டு சிரிப்பு வந்தது. வாய் விட்டு சிரிக்க தொடங்கினான். அதை பார்த்த விஷாலினி கோபம் தாங்க முடியாமல், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் என்று மனதிற்குள் நினைத்தவள் அவனிடம் கோபமாக, டேய் எதுக்காகடா இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று அவள் கோபமாக கேட்க, என்ன நீ பண்ண காரியத்தை பார்த்தா சிரிப்பு வராதா? இங்க பாரு குட்டி, நீ பண்ண பிளான் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதை பேச வந்த ஆள் தான் தப்பு. உனக்கு உன் தம்பிக்கு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, அது ஓகே. பட் அதை பத்தி நீ என்கிட்ட பேசாம சௌந்தர்யா கிட்ட பேசினா தானே கரெக்டா இருக்கும். சௌந்தர்யாவுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அதை விட்டுட்டு என்கிட்ட பேசுறதுல என்ன யூஸ்? அதனால உன் முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிப்பு வந்துருச்சு என்று சொன்னான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.